ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணிகளும் சுமன்ராஜுக்கான டீடைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிராண்ட் லான்ச்சிங் சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சரிகமபா சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீனியர் லெவல் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு பிடிச்சிருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டைட்டில் வின் பண்ணது வந்து சுஷாந்திகா, அது ரன்னர் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சபேஷ் எல்லாம் வந்தாரு. ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை முடிஞ்சு அடுத்த சில வாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 ஜூனியருக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லிட்டில் சாம்பியன். ஸோ இதில் ஆடிஷன் அண்ட் மெகா ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ மெகா ஆடிஷன் அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷோவாக கிரியேட் பண்ணி மெகா ஆடிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எமோஷனலாக வந்து பேசியிருந்தாங்க. ஒரு சில காமெடியாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எமோஷனலாக ஃபீல் பண்ணணும், அழுகணும், அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வந்திருக்கும் மைண்டுக்குள்ள அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஒன் ஆஃப் த டிஆர்பி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுதேன் என் பசங்களை வளர்த்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் பேரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கேஷ் விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சரண் சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது, அதாவது பாட்டுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. கூட இருக்கக்கூடிய ஸ்ரீனி சாரும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சுமன்ராஜ் பாடுற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடுறாரு. ஸோ நேச்சராக அவருக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லா வருவார் அப்படின்னு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த சிங்கிங் காம்படிஷன் தாண்டி நிறைய எமோஷனலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் ஷேர் பண்ணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஷோ ரீச் ஆகணுன்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் மேல நமக்கு ஒரு ஒரு பாண்டிங் கனெக்ஷன் வரணுன்றதுக்காக இது பண்றாங்க அப்படின்னு விஷயம் கண்டிப்பா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வரப்போற நாட்கள்ல என்னென்னலாம் பண்றாங்க, ஸோ எப்படி எல்லாம் இந்த ஷோ கொண்டு போக போறாங்க, ஸோ யார் நம்ம நினைக்க போற அந்த டாப் லிஸ்ட் கூட எல்லாம் வராங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு விஷயமா ரிவ்யூ பண்ணி நான் சேனல் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்கமிங் அப்டேட் என்னன்ற விஷயத்த வேற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.